வணக்கம். நம்மளோட "சிறுகதைக்கு ஆசை" சீரியல்ல அப்கமிங் எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது முத்துவோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்புறாரு. ஏன்னா யாரும் எதுவுமே சொல்லி கேட்கல அவரு. ஏன்னா காசு பிரச்சனை வீட்ல நெறைய போயிட்டுருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லி போறாங்க. முத்து போவாதீங்க, போவாதீங்கப்பா. ஏன்பா போறீங்க? நான் உங்களுக்கு சம்பாரிச்சு தரேன்ப்பா. என்னதான் காசு பிரச்சனையா இருந்தாலும், நீங்க வேலை செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு என்னென்னமோ சொல்றாரு முத்து. இருந்தாலும் முத்து அப்பா, பரவாயில்லப்பா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கும் ஒரு மாரி இருக்கு நான் வீட்ல இருக்கும்போது. நான் போயிட்டு வேலை செஞ்சு எனக்கு கொஞ்சமாச்சும் காசு இருந்தா சூப்பர் தானேப்பா! அப்படின்னு மாரி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல ரெக்கமெண்ட் பண்றாரு. அந்த ஸ்கூல்ல போயிட்டு அவரு இன்டர்வியூ அட்டெண்டும் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சவர் தான். அந்த ஹெச்ஆர் அதாவது அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்கல்ல. அவங்க அவருக்கு தெரிஞ்சவர் தான் போல. சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஐயா, நீங்க என்ன பண்ணுங்க, வாரத்துக்கு ஒரு நாள் வந்தா போதும். அதுதான் உங்க வேலை அப்படி மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வேலை கிடைச்சுச்சே, சரி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்க ஒரு விஷயமே நடக்குது. ரோஹிணி என்ன பண்றாங்க, அவனோட பையன கூட்டிட்டு இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு வராங்க. அவங்க அம்மா, அவங்க பையன், அதுக்கப்புறம் ரோஹிணி 3 பேருமே வராங்க. முத்தோட அப்பா ஓரமா நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ரோஹிணியோட பையன் சொல்றாங்க. அது கேட்ட ரோஹிணி, சரிப்பா நான் உன்னைய இங்கேயே சேர்த்து விடுறேன்" அப்படின்னு சொல்லி அட்மிஷன்லாம் போட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் மிஸ்ல முத்தப்பா கண்லேருந்து மிஸ் ஆகுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூல்லேருந்து வர சொல்லுவாங்க. ரோஹிணியும் அவனோட பையனையும் கூட்டிட்டு. ஏதோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வர சொல்லுவாங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா முத்தோட அப்பாவும் அந்த ஸ்கூல்ல இருப்பாரு. இருந்ததுக்கு அப்புறம் இவங்க வரத பார்த்து அவரு ஓரமா நின்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு தெரிஞ்சிரும். இந்த மாரி "அம்மா, அம்மா இந்த மாரி இந்த ஸ்கூல்ல என்னென்னலாம் இருக்குன்னு போய் பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரிப்பா நம்ம போய் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் "இது உங்க அம்மாவா?" அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்கறாங்க. அந்த பையன், "ஆமா, ஆமா டீச்சர். இவங்க தான் என் அம்மா" அப்படின்னு சொல்றாங்க. முத்து அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு. "என்ன நடக்குது இங்க? அந்த பொண்ணு அம்மான்னு சொல்லுது." எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு. இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இப்போ அந்த பையன் இதுதான் அம்மான்னு சொல்றான். அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நம்ம என்னன்னு போய் மனோஜ் கிட்ட போய் கேட்போம். அப்படின்னு சொல்லி நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு கிளம்பின அப்புறம் மனோஜ் கிட்ட கேட்கறாங்க. மனோஜ், இந்த ரோஹினியோட அப்பா பார்த்திருக்கியா? அம்மா யாருன்னு தெரியுமா? அப்படின்னு கேட்கறாங்க. இல்லப்பா, நான் இதே பார்த்ததே இல்ல. நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில அவ தவிர்த்துட்டே இருந்தா அப்படி மாரி சொல்றாங்க. நீ என்னன்னு கேளு. எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சாகணும். இந்த ரோஹினி அம்மா, அப்பா யாரு? அப்படின்னு எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் சொல்றாங்க, "அப்பா என்னப்பா அவரு எவ்வளோ பெரிய பிசினஸ் ஆளு. அவருக்கு சும்மா சும்மா கால் பண்ண முடியுமாப்பா?" அப்படின்னு கேட்கறாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ரோஹினியும் வராங்க. ரோஹினி வந்தவுடனே, "என்ன மனோஜ் ஆச்சு?" அப்படின்னு கேட்கறாங்க. "முத்தப்பா, என்ன கல்யாணி? மனோஜ் உங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தது இல்லையாமே?" அப்படின்னு மாரி கேட்கறாரு. ரோஹினிக்கு, "ஐய்யய்யோ! எப்படி இவருக்கு தெரிஞ்சுச்சு? நம்ம பேரு கரெக்ட்டா சொல்றாங்களே! எனக்கு ஒரு பையன் இருக்குது தெரிஞ்சுச்சோ!" அப்படின்னு மாரி யோசிக்கிறாங்க. "என்ன கல்யாணி சொல்றது கேட்குதா இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க அங்கிள். யார் அங்கிள் கல்யாணி?" அப்படின்னு சொல்றாங்க. மனோஜும் போயிடுறாரு. ஏதோ ஃபோன் வந்துச்சு சொல்லி கிளம்பிறாரு. "ஏம்மா ரொம்ப நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணு, உங்க அத்தைகிட்டயும், உன்னோட ஹஸ்பண்ட் கிட்டயும் நீ போய் பேசு. இந்த மாரி எனக்கு ஒரு பையன் இருக்கான். என் அம்மாலாம் எங்க ஊர்ல தான் இருக்காங்க. அப்படின்னு போய் பேசிடு. இல்லன்னு வை, பெரிய பிரச்சனையா போகும். நான் உனக்கு சப்போர்ட்டா பண்றேன். நீ பொறுமையா போய் பேசு. நான் உனக்கு எது இருந்தாலும் உன் கூடயே இருப்பேன். நீ கவலையே படாத" அப்படி மாரி சொல்றாங்க. ரோஹினிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐய்யய்யோ! மாட்டிக்கிட்டோமா? அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் வந்த பிறகு அவரு வந்து கேட்கறாரு, "என்ன ரோஹினி, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ விஜயா கரெக்ட்டா வராங்க. "என்னங்க ஏதோ சொல்லிட்டியா? அப்படி ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்க. என்னங்க அது?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ரோஹினியே சொல்லுவா என்னன்னு" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாக்கு ஃபோன் வருது. அவங்களும் பேசி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்ல ரோஹினியும், அதுக்கப்புறம் முத்துவோட அப்பாவும் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து கால் வருது இவருக்கு. இவரு அவசர அவசரமா கிளம்பி கீழ இறங்கி போறாரு. போனதுக்கப்புறம் ரோஹினி என்ன பண்றாங்க அப்படின்னா, இதான் சான்ஸ் தள்ளி விட்டுறலான்னு தள்ளியும் விட்டுடுறாங்க முத்து அப்பாவ. அவரு பார்த்துட்டே கீழ விழுந்துடுறாரு. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோ நான் நாளைக்கு காலைல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.